உலகெங்கும் வாழும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மனித வாழ்க்கையிலே உணவு என்பது ஒரு மாபெரும் உந்து சக்தி. அதை தவிர்த்து விட்டு உலகம் வாழ முடியாது. அந்த உணவுக்கு என்று ஒரு பண்டிகை உண்டு என்று சொன்னால் அது பொங்கல் பெருவிழா. ஒரு உணவு என்று சொன்னால் ஒரு 2-3 செய்திகள் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை பற்றி பாட வந்த பெரியவர்கள் கூட கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போலே சிறந்து என் சிந்தையுள் நின்ற என்று சிவபெருமானை மாணிக்க வாசகர் சொல்கிறார். கடவுள் என்கிற மிக உயர்ந்த விஷயத்தை சொல்லுவதற்கு உதாரணம் கறந்த பால், கண்ணல், நெய். அட மாணிக்க வாசகர் தான் அப்படி சொல்லுகிறார் என்பது இல்லை. வடலூர் வள்ளற் பெருமான் கடவுளை பற்றி பாட வேண்டும் என்று எண்ணுகிற போது தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்தனரும் தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்தொரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்தனரும் நெய் அலைந்தே இளம் சூட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டியிலும் இனித்திடும் தெள்ளமுதே. சாப்பாடு சுவையா இருக்கணுங்கிற எண்ணம் யார் வீட்லயாவது இல்லாம இருக்குமா? கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கோசல நாட்டில் அவன் எப்படா சாப்பிடுறான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். சாப்பாடு எப்படி இருக்குதான் அப்படின்னு கேட்டா, முந்து முக்கனியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தயிர் கண்டம் இடை இடை செறிந்த சோறுன்னா. சாப்பிட்ற போது ஃப்ரூட் சாப்பிடணும். அது ஏதோ மாடர்ன் கான்செப்ட் நினைக்காதீங்க. இன்னொரு ரகசியமா சொல்லி கொடுக்குறேன். முதல்ல பழம் சாப்பிடணும், அப்புறம் தான் உணவு சாப்பிடணும். நாமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா ஜனகணமன மாதிரி அதை உள்ள தள்ளிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, அது தமிழ்த்தாய் வாழ்த்து மாதிரி. அது முதல்ல இருக்கணும். தமிழ்த்தாய் வாழ்த்து கண்டிப்பா இருக்கணும், எல்லா இடத்துலையும் கண்டிப்பா இருக்கும். அதை ஒரு பய மாற்ற முடியாது. இப்போ முதல்ல தொடங்குகிற போது நாம பழங்கள் சாப்பிட்டு விட்டு தொடங்க வேணும். பழம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் கொடுத்து அப்புறமா சாப்பாடு சாப்பிடணும். ஒருத்தர் சொன்னாரு பழம் சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆயிடும். அதுக்கு தான்ப்பா சொல்றேன். நீ அப்புறமா போட்டு அரிசி மூட்டை அடைக்கிறதுக்கு முன்னாடி 2 பழத்தை சாப்பிட்டேன்னா கொஞ்சம் அளவு குறையும் இல்லை கலோரி. அதுக்கு தான் சொல்றேன். பாருங்க, கம்பன் வைக்கிறார் பரிமாறுற போது முந்து முக்கனியின் 3 வகையான கனி. அடுத்தது நானா முதிரையின், நானா முதிரையினா 4 விதமான பருப்புகள். அப்புறம் முழுத்த நெய்யின், நெய்யில சாப்பாடு மூடி இருக்கணுமோ. எங்க ஆண்டாள் அப்படித்தானே பாடுறா, பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. சாப்பாட்டுல நெய் மேல போட்டு மூடிடணும். அதெல்லாம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் சார், ஹார்ட் அட்டாக் வரணும். அப்புறமா வந்துட்டு போகுது. நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்ன, கண்ட எண்ணெயிலையும் சாப்பிட்டா தான் ஹார்ட்ல கொழுப்பு படியுமே ஒழிய பசு நெய்யில் உணவு சாப்பிட்டால் ஹார்ட்ல கொழுப்பு படியாது. நெய்யினுடைய அருமை பல பேருக்கு தெரியாது. நீங்க நான் வெஜிடேரியன்லேருந்து வெஜிடேரியனுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அப்போ நான் வெஜிடேரியனா இருக்கிற போது அவங்களுக்கு கிடைச்ச B12 மற்ற எல்லா விஷயமும் வெஜிடேரியனுக்குள்ள ஃபுல்லா கிடைக்காது. அதை சப்ஸ்டியூட் பண்றதுக்கான ஒரே உணவு எது அப்படின்னு கேட்டா நெய் 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 மட்டுமே. அப்புறம் என்னன்னா செந்தயிர் கண்டம் இடை இடை செறிந்த சோறு. செந்தயிர் கண்டம்னா என்ன அர்த்தம்னா, நீங்கெல்லாம் தயிர் என்ன கலர்ல பார்த்துருக்கீங்க? கிடையாது, சிவப்பா இருக்கு. அது எப்படி சிவப்பா இருக்க முடியும்? நல்ல ஒரிஜினல் நாட்டு பசு, அதுலேருந்து பால் கறந்து தண்ணியே கலக்காம கெட்டியா உரம் ஊற்றணும். சகோதரிகள்கிட்ட சொன்னா இப்ப கோவப்படுவீங்க. உரம் ஊத்துறது ஒரு பெரிய கலை. என்ன தெரியுங்களா? பாத்திரத்தை வச்சுட்டு நீங்க மோர் கொண்டு போய் உரம் ஊத்துனீங்கன்னா பாத்திரத்தை அந்த இடத்த விட்டு அசைக்க கூடாது. ஏன்? அப்பதான் கட்டியா வரும் தயிர். சில பேர் பாத்திரத்தை பால் இப்படி எடுத்துக்குவாங்க. இந்த உரமோரை எங்க வச்சேன்னு தெரியலையான்னு உரமோரை ஊத்திட்டு இதோட மூடி எங்க, இதோட மூடி எங்க, அவ்வளவுதான், தயிர் தனித்தனியா போயிடும். இப்ப ஆண்கள் நினைக்கிறாங்க இவர் இதெல்லாம் முதலையே சொல்லி கொடுத்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றி அப்படி. இன்னையிலேருந்து நீங்க கவலைப்படாதீங்க, பெண்கள் அப்படிதான் உரம் ஊத்துவாங்க. அந்த செந்தயிர்னு ஏன் சொன்னான்னா, நன்கு சுண்ட காய்ச்சப்பட்ட அந்த பால் இருக்கு சிவப்பாயிடும். நன்கு சுண்ட காய்ச்சப்பட்டு உரக்கூத்துனா அது செந்தயிர.
கம்பனை மாதிரி ஒரு சாப்பாடு ராமனை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு உணவை சாப்பிடுற போது எப்படி சாப்பிடணும்னு கம்பன் பட்டியல் பிடித்து காட்டுகிறார். அது அழகு பாருங்க. தயிர் நிறைய இருக்கணுமே ஒழிய சோறு கம்மியா இருக்கணும். எப்படி தெரியுது? செந்தயிர் கண்டம், அதுதான் டாமினன்ட். செந்தயிர் கண்டம், இடை இடை செறிந்த சோறு. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் இடை இடை செறிந்த சோறு. பழனி, நீங்க கை தட்டாதீங்க பாரு, தப்பா நினைப்பேன். இதை பத்தி நீ பேசுறதை விடவா தப்பா நினைக்க போறாங்கன்னு நீ நினைக்கிற? அதை பத்தி நீ கவலைப்பட. செந்தயிர் கண்டம், இடை இடை செறிந்த சோறு. அடுத்ததுதான் கம்பன் அடிச்சான். என்ன சாப்பாடு எங்கடா நடக்குதுன்னா, அவன் வீட்டுல அவன் சாப்பிடுறான். அவன் வீட்டுல வக்கனையா சாப்பிடணும். சில பேர் அவன் வீட்டுல ஒட்ட கிடப்பான், அடுத்த வீட்டுக்கு போனா ஒரே வழி வழிச்சுடுவான். தம் தம் இல், அவன் மனைவி அவனவனுக்கு பரிமாறணும், அது அவன் வீட்டுல உட்காந்து சாப்பிடணும். அம்மா, பெண் விடுதலைக்கு யாராவது வந்தா இந்த சண்டை கிண்ட போட்டு கோர்ட்டுக்கு போயிடாதீங்கம்மா. அந்த காலத்துல அப்படி ஒரு தப்பான பழக்கம் இருந்திருக்குது. பெண்கள் பரிமாறி அந்த பாவத்தை எங்க போய் தொலைக்கிறதுன்னு தெரியல. இப்ப அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். புரியுதா? அப்படி ஒரு பழக்கம் இருந்ததுமா, மன்னிச்சுங்க. இப்போ யார் வேணா யாருக்கு வேணாலும் பரிமாறலாம். நம்ம கரெக்டா திருத்திடுவோம். சார், சாப்பிட்றத எப்படி சாப்பிடணும்னு ஒரு ரசிச்ச ஒரு இலக்கியம் சார், தமிழ் இலக்கியம். உணவை எப்படி சாப்பிடணுங்கிறது ஒரு பெரிய அழகு. நீங்க ஊட்டியில டீ குடிச்சிருப்பீங்க, வால்பாறையில டீ குடிச்சிருப்பீங்க, ஆனா கோயம்புத்தூர்ல டீ குடிச்சிருப்பீங்க. மெட்ராஸ்ல வந்து டீ குடிங்க, என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஊட்டியில டீயோட நறுமணம் இருக்கும், வால்பாறையில ஓரளவு இருக்கும், கோயம்புத்தூர்ல இருக்கும், மெட்ராஸ்ல டீ அதோட நிறுத்திக்க வேண்டியதுதான். ஏன் தண்ணீர் எங்கு மென்மையான தண்ணீராக இருக்கிறதோ அந்த தண்ணீர் தான் டீயின் நறுமணத்தை உள்வாங்க முடியும். மலை இடுக்கிலிருந்து வருகிற தண்ணீரில் இருக்கிற சுவை வேறு எந்த தண்ணீரிலும் இருக்க முடியாது. அதனால இனிமே ஆண்கள் மனைவியை திட்டாதீங்க. ஒரு மலையில் அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்து சௌரியமா உட்காத்தி வச்சு அப்புறமா டீ போட்டு குடிங்க. சமையல நான் எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் பாருங்க, பெரிய கேட்டரிங் நானே வச்சிருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு பொருள் இட்லி வைக்கிறது எப்படி தெரியுமாம்மா? தண்ணீர் கொதிக்காம இட்லி தட்டு வைக்கப்படாதுமா. நீங்க எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு தண்ணியை வச்சுட்டு மேலேயே இட்லி தட்டை வச்சு உடனே மாவை ஊத்துனீங்கன்னா பக்குவமா வராது. நான் எவ்வளவு ஆசைப்படுறேன் பார்த்தீங்களா, எப்படி சாப்பிடணுங்கிறத பத்தி எப்படி ஒரு பெரிய விஷன், ஒரு பெரிய விஷனே வச்சிருக்கிற பார்த்தீங்களா. சாப்பிட்டா அப்படி சாப்பிடணும். இன்னொரு ஷெஃப் ஒருத்தர் போட்டிருந்தாருங்க, இட்லி புளிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் அரிசி மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க, மறுநாள் வந்து உளுந்து 2 மணி நேரம் அரைச்சா போகிறோம், இட்லி சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. நமக்கு அணுகுண்டு ஆராய்ச்சி, விஞ்ஞான ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம். இட்லி, தோசை, பொங்கல், வடை அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த உலகத்தில் நீங்கள் என்ன வாரிட்டு போகிறீங்க? வந்தோம், ஒரு நாள் போகிறோம், தின்னது மட்டும்தான் மிச்சம். உணவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் மையப்படுத்தி சிந்திச்சு அப்படியே யோசிச்ச போது 2 சமையல் முறை இருக்கு. எப்படின்னா, நம்ம கிராமங்களில் ஒரு எளிய சமையல் முறை இருக்கு, அது ஒரு தனி சுவை. நம்ம இப்படி தாண்டி ஒரு வீட்டை தாண்டி போகும்போது, ஐயோ எப்படி சாம்பார் வாசனைப்பா. நான் சாம்பார் சும்மா சொல்றேன், கோழி குழம்பு கொதிக்கும் போதும்பாங்க. நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதெல்லாம் சாப்பிட்றேன். எந்த கோழிக்கு நான் சாப்பிட்ற பாக்கியம் இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன தெரியுங்களா? எங்க வீட்டில் தெருவில் வீடு நான் கட்டும்போது அந்த வீடு கட்டுற லேபரர், அந்த ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, குடிசை போட்டு அங்கேயே தங்கியிருப்பாங்க. அட பாவீங்களா, நீங்க என்னதான் போடுவீங்க? அந்த குழம்புல இருக்கிற வாசனை எங்க வீட்டுல இல்லடா. அந்த குழம்பு ஒன்று கொதிக்கும் போது ஒரு வாசனை ஒன்று வரும் பாருங்க, அந்த வாசனை வீட்டில் வரமாட்டேங்குது. வாசனை எவ்வளவு முக்கியம்னு நபிகள் சொல்றாரு. உன் வீட்டு சமையல் வாசனை எத்தனை தெருவரையில் போய் இருக்கிறதோ அத்தனை பேரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். தலைப்பு என்ன? கிராமத்து உணவு, நகரத்து உணவு. இதுல மிக்க அதிக மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னு கேள்வி. இவங்கெல்லாம் நகரத்து கட்சி, இவங்கெல்லாம் கிராமத்து கட்சி. கிராமத்து கட்சிங்கிறீங்க, கொண்டையெல்லாம் ஏமா மேலே தூக்கி போட்டுக்காம இந்த மாதிரி வந்துட்டீங்க?
ஒரு கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு கொண்டைய மேலே போட்டு நீங்கள் அப்படி வந்திருக்கலாம்ல. ஒன்று அவங்க கேட்பாங்க, நகரம் மட்டும் என்ன, அது வேஷ்டி புடவையில் தானே வந்திருக்குது, அவங்க என்ன ஜீன்ஸ் போட்டால் வந்துட்டாங்க, போயிட்டு போ, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ என்ன தலைப்பு? அதிக மகிழ்ச்சி தருவது எது, கிராமத்து உணவா நகரத்து உணவா? இதான் கேள்வி. இப்போ கிராமத்து உணவு நம்முடைய சகோதரி மலர்விழி அவர்கள், அவங்க அதிக மகிழ்ச்சி தருவது நமக்கு கிராமத்து உணவே என்ற விவாதத்தை தொடங்கி வைப்பதற்கு சகோதரி மலர்விழி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதவனை வணங்கிய மார்கழிக்கு விடை கொடுத்து ஆதவனை வணங்கிட பொங்கலை வரவேற்போம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு அருமையான தலைப்பு நம்ம ஸ்ரீ தமிழ் தொலைக்காட்சி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது கிராமத்து உணவா நகரத்து உணவா? நாங்கள் 3 பேரும் கிராமத்து உணவே அப்படின்னு பேச வந்திருக்கோம். கிராமத்து உணவு போதும் அப்படின்னு பேச வந்திருக்கோம். என்னன்னா, நாங்கள் பழைய சோறு சாப்பிட்டாலே நல்லதுன்னு சொல்கிறோம், அவங்க பர்கர் சாப்பிட்டாதான் நல்லதுன்னு சொல்ற வந்திருக்காங்க நடுவர் அவர்களே. நாங்கள் கஞ்சி குடிச்சு வளர்ந்தவங்க, அவங்க காப்பி குடிச்சு வளர்ந்தவங்க. நாங்கள் ஏர் பிடித்தா அது பண்பாடு அப்படின்னு பேச வந்திருக்கோம், அவங்க பீர் குடிச்சாதான் பண்பாடு அப்படின்னு பேச வந்திருக்காங்க. நாங்கள் இளநீர் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு பேச வந்திருக்கோம், அவங்க குளிர்பானங்களை குடிச்சாதான் நல்லது அப்படின்னு பேச வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பொது அறிவை சொல்லிட்டு போகிறேன். பழைய கஞ்சி குடிச்சா குடல் புற்றுநோய் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. ஆமாம், அது உண்மை. அதனால தான் இந்த கடவுள் ஏன் கடலை படைச்சாரான்னு தெரியுமா? கஞ்சிக்கு உப்புக்கள் வேண்டி கடலை படைச்சாண்டி சுடலை பேராண்டின்னு ஒரு வசனம் பேசுவாங்க நடுவர் அவர்களே. அப்போ அந்த கஞ்சிக்கு அளவான உப்பு போட்டு சாப்பிட்டா அதுதாங்க தேவாமிர்தம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க, அது சரியான வார்த்தை இல்லை. சோர்வுக்கு உண்ட இடம் சொர்க்கம், அதுதான் சரியான வார்த்தை. சோறுக்கு இவ்வளோ பெரிய பேர் இருக்குங்க. ஆனால் அவங்க நகரத்தில் என்ன சொல்கிறாங்க? அந்த சோறை ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ், சிக்கன் ரைஸ், வெஜிடேபிள் ரைஸ், இந்த ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு பழனி அண்ணங்கிட்ட கேட்டேன், 2024 எப்படி போச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தொப்பை எல்லாம் முன்னால் போச்சு அப்படின்னாரு. அடுத்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவர்கிட்ட கேட்டேன் 2024 எப்படி போச்சு, வழுக்க விழுந்து முடியெல்லாம் பின்னால் போச்சு அப்படின்னாரு. பர்வீன் மேடத்திட்ட கேட்டேன், போன பொங்கல் எப்படி போச்சு, வாய் வழியாக தான் போச்சு அப்படின்னாங்க. அருமையாக சொன்னாங்க. நீரின்றி அமையாது உலகு அன்னைக்கு, இன்றைக்கு தேநீர் இன்றி அமையாது உலகு, அது சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேநீர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னால் யாருக்கும் புரியாது, டீ அப்படின்னு தமிழில் சொல்லணும். தேநீர் எதில் தயாரிக்கிறாங்களான்னு தெரியுமா? அதெல்லாம் பார்த்தா நம்ம இனிமேல் டீயை குடிக்க மாட்டோங்க. எப்படி தெரியுமா? குதிரை சாணத்தில் தயாரிக்கிறாங்க. அடுத்து தேங்காய் நார், முந்திரி பருப்பு தோல்ல இருந்து தயாரிக்கிறாங்க. முட்டைக்கோஸ் இலையெல்லாம் நம்ம வெளியே போடுவோம்ல, அதை காய வச்சு அரைச்சி தேநீர் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னு வைங்க, நகரத்தில் டீ சாப்பிட்டா நரகத்துக்கு தான் போவோம் நடுவர் அவர்களே. ஆனால் கிராமத்தில் எங்கள் பாட்டி சுக்கு காஃபின்னு ஒன்று வச்சு கொடுப்பாங்க நடுவர் அவர்களே. அது எவ்வளவு சத்தான காஃபி தெரியுமா? சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பாட்டிகிட்ட போய் எதை கேட்டாலும் சொல்லுவாங்க, பாட்டி பிள்ளைக்கு காய்ச்சல் சுக்கரைச்சி ஊத்து, பாட்டி பிள்ளைக்கு இருமல் சுக்கரைச்சி ஊத்து, பாட்டி பிள்ளைக்கு வயித்தால போகுது சுக்கரைச்சி ஊத்து. ஒரு பையன் சொல்லியிருக்கான், பாட்டி வண்டிக்கு பெட்ரோல் இல்லை அவனுக்கு சுக்கரைச்சி ஊத்து. நான் சொன்னேன், பாட்டி நான் சீதமில்ல பேச போறேன், சுக்கரைச்சி குடிச்சிட்டு போ. வீடுன்னா கூரை இருக்கணும், சோறுன்னா கீரை இருக்கணும், அதுலயும் குறிப்பா முருங்கை கீரை இருக்கணும்னு சொல்லுவாங்க. முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான். முருங்கை கீரையை அடிக்கடி நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டா கம்பூண்டி நடக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிம்பாங்க. ஐயா சொன்னாரே, கோழி குழம்பு 8 வீட்டுக்கு மணக்கும் பாட்டி வச்சான்னா, அதுவும் அம்மியில் அரைச்சி வைக்கணும். பட்டை, சீரகம், சோம்பு, கொஞ்சம் அன்பு, இவளையும் சேர்த்து பாட்டி அரைச்சி கோழி குழம்பு வச்சான்னா, அதுவும் நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி இல்லை. நாங்கள்லாம் தேசப்பற்று மிக்கவர்கள், நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவோம், நாட்டு சக்கரை தான் சாப்பிடுவோம்.
நாட்டு மருந்து தான் சாப்பிடுவோம். அதுதான் கிராமத்து ஆட்கள் நடுவர்களே. ஆனால் நகரத்தில் எல்லாமே வயிற்றுக்கு கேடானது தானங்க நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் சங்க காலத்தில் பாட்டி நெல் காய வச்சாங்களாம். காக்கா குருவி எல்லாம் அந்த நெல்லை சாப்பிட்றதுக்கு வந்திருக்கு. பாட்டி கல்லை தூக்கி எரிஞ்சு விரட்டலை, தனக்கு காதில் கிடக்கிற அந்த பாம்படம்னு நாங்கள் சொல்லுவோங்க, தண்டட்டின்னு சொல்லுவீங்களா, பாம்படத்தை கழட்டி எரிவாளாம். கோழி ஓடி போயிருமா. இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? தங்கத்தை விட தானியங்கள் உயர்ந்தது என்பதனை அந்த காலத்து பாட்டி சொன்னா. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வர்றேன். இன்னைக்கு கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவியில் வெந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவாங்க. இட்லின்னு எங்கள் ஐயா சொன்னாரே, அதுக்கு இட்டு அவி அப்படின்னு பேர். அப்புறமா புட்டுன்னு எங்கள் மாவட்டத்தில் அவிப்போம். இடியப்பம்னு ஒன்று கிராமத்தில் சாப்பிடுவோம். ஆனால் நகரத்தில் என்ன தெரியுமா, அதையே நூடுல்ஸ்ன்னு சொல்கிறான். அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றவங்கள நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள், அந்த மாடு வைக்கோல் திங்கிற மாதிரியே திம்பான். இந்த தட்டுக்கும் வாய்க்கும் கனெக்ஷன் கட்டாகவே செய்யாது. இந்த மாதிரி உணவுகள் எப்படிங்க? இந்த கணவனும் மனைவியும் கிராமத்தில் சாப்பாடு பரிமாறுறப்ப பார்த்துருக்கீங்களா? மனைவிகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, கணவனுக்கு இதயத்தை அடையணும்னா வயிறு வழியாக போங்க, நல்லா சமைச்சு போடுங்கன்னு அர்த்தம். சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்கிறோம்ல, அது எங்கே இருக்குது தெரியுமா? கிராமத்தில் பிறந்தவர்கள் தான் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது கிராமத்து உணவே என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மலர்விழி அம்மா பேசின போது தான் தெரிஞ்சது, நாட்டுக்கோழி சாப்பிட்டா தான் குரல் நல்லா இருக்கும்னு தெரியுது. எனக்கு அந்த பாக்கியம் இல்லையம்மா. ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா, வாழ்த்துக்கள். இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நீங்கள் எப்படிப்பா நாட்டுக்கோழி சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? நம்முடைய அருமை பேராசிரியர், நல்ல பாடகர், சிந்தனையாளர், பேச்சாளர், அருமை சகோதரர் பழனி அவர்கள் நகரத்து உணவே என்பதை எடுத்துரைப்பதற்கு வருகிறார். ஒரு மண்பானை கூட பஞ்சபூதத்தின் கலவை தான் நடுவர் அவர்களே. மண்ணில் இருக்கு, நீரை கொண்டு பிசைகிறோம், நெருப்புல காட்டுறோம், காத்துல காய வைக்கிறோம், வானத்தை நோக்கி பொங்கல் வைக்கிறோம். தமிழன் மண்பானையில் கூட பொங்கலை கண்டுபிடித்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பெருமை என்னவென்று பாராட்டுவது உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். உங்களுடைய அக்கா ரொம்ப அருமையாக பேசினாங்க, மலர்விழி அக்கா. இன்னிலேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டாக்டர் பட்டம் கொடுக்கலான் இருக்கேன். என்னன்னா, குடல் புற்றுநோய் பழைய சோறு சாப்பிட்டா போயிடும். அதோட ஏன் தொப்பையை கிண்டல் பண்ணுறாங்க சார். இதில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா? குப்புரை உளுந்தா மூக்கு இடிக்காது. என் புள்ள இப்படி ஏறி இப்படி சரக்கும், ஏத்தலக்கா இறக்கலக்கா. பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆண்கள் வருஷமா இருப்போம். 15 வருஷமா இருக்கமே, யாராவது சொல்லியிருக்கமா நாங்க? ஏமா இதெல்லாம் பிரச்சனை பண்ற நீ? நான் கிராமத்துக்கு எதிரி இல்லைங்க, நானும் கிராமத்தில் வளர்ந்தவன் தான். ஆனா ஒன்று நல்லா நினைச்சு பாருங்க, நகரத்தில் இன்னைக்கு கிடைக்கிற உணவு அன்னைக்கு கிடைச்சுதா சார்? உண்மையா சொல்றேன், எச்சில் இலையை எந்த பக்கம் போட, இந்த பக்கம் நாய், அந்த பக்கம் மனிதன். சில இடங்களில் சோறு பட்டினி கிடக்கிறது, சில இடங்களில் வயிறு பட்டினி கிடக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், கை கால் ஊனமான மனிதன் உண்டு, வயிறு ஊனமான மனிதன் இல்லை என்று சொன்னான் சுயம்பலிங்கிற கவிஞன். அப்படி வாழ்ந்த காலத்துல, நான் வாழ்ந்த காலத்துல கிராமத்துல 3 வேளையும் சாப்பாடு தான் சார். இட்லின்னு ஒன்று உண்டா? என்னைக்காவது விசேஷ காலத்துல தான் இட்லிங்கிற ஒன்னே போடுவாங்க. உண்மைதானே சார்? உண்மைன்னா நீங்க கை தட்டுங்க. இட்லிங்கிறத சரி, கிராமத்துல இட்லி இருக்குன்னு வச்சுப்போம். சாதாரண இட்லி மட்டும்தான். நாங்க அப்படியா? ரவா இட்லி, கோதுமை இட்லி, மல்லிகைப்பூ இட்லி, குஷ்பு இட்லி கூட கொண்டு வந்திருக்கோம் சார். சார் தோசை, ஒரே ஒரு தோசை சுட்டுங்க. எங்க அம்மாலாம் 6:30 மணிக்கே சுட்டு வச்சிடும், அது 8:30 மணிக்கு தான் சாப்பிடுவேன். வரட்டி மாதிரியா இருக்கும் அந்த தோசை. ஆனா இன்னைக்கு தோசை எப்படி சார்? பயங்கரமான தோசையெல்லாம் வெங்காய தோசை, வெள்ளைப்பூண்டு தோசை, பன்னீர் தோசை. அதை கூட இப்ப ஃபேமிலி தோசைன்னு ஒன்று வச்சிருக்கான் சார். இங்க இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் இருக்காது. அங்க இருந்து ஒரு குடும்பம் சாப்பிட்றாங்க, இங்க இருந்து ஒரு குடும்பம் சாப்பிட்றாங்க, 2 பேரும் கிணத்து கடவுளை மீட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு அருமையான தோசை வந்திருக்கு சார். அதை ரசிக்க மாட்டேங்கிறா நீங்க சார். நான் ஒன்று கேட்குறேன், எந்த கிராமத்திலேயாவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியுமா பொம்பளை பிள்ளைக்கு? நம்ம உண்மையை சொல்கிறேன் சார், என் பொண்ணு இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அது தருகிற மிச்சத்தை நான் சாப்பிடுகிற மாதிரி சந்தோஷம் உலகத்தில் வேற எங்க சார் இருக்கு? அதுவும் காதலி சாப்பிடும் போதுலாம் இன்னும் பயமா இருக்கும். நான்லாம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கேன், பொறாமையா இருக்கும் சார். கிடைச்சதை சாப்பிட்டது கிராமத்து உணவு சார், ஆனால் பிடிச்சதை சாப்பிடுறது நகரத்து உணவு. மறந்துடாதீங்க. ஒண்ணு நான் சிம்பிளா சொல்றேன், இப்படி ஒரு வாசல் இருக்கு, இப்படி ஒரு வாசல் இருக்குல்ல, இந்த பக்கம் போறவங்களுக்கு எல்லாம் கிராமத்து உணவு, கம்மங்களி, கூழு,
மோர் மிளகா. இந்த பக்கம் போறவங்கலாம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்னா நீங்களா எந்த பக்கம் போவீங்க? இந்த பக்கம் தான் போவீங்க. உண்மைதானே சார்? நான் உண்மையா சொல்றேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டை விட பாய் ஃப்ரெண்டு தான் பிடிக்கும். அந்த பாய் இல்லை, இந்த பாய். அவர் தான் பிரியாணி போடுவார். சார் ஃப்ரைட் ரைஸ்ல ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தானா சார் மனசுல தெரியும். அது பார்த்துறீங்களா? அதை சத்திக்கு மேலே அப்படி தூக்கி அதில் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அன்னைக்கு விபூதியை போட்டான் சார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அதிலே விழுது. அந்த மாஸ்டரை பார்த்துறீங்களா? அப்படி தூக்கி அடிப்பான். அதெல்லாம் சாதாரணமாக வருமா? அதில் இன்னொன்று ஆரோக்கியமாக இருக்கணும் சார். நான் கேட்குறேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு டாக்டர் காப்பி குடிக்காதன்றாரு, ஒரு டாக்டர் டீ குடிக்காதன்றாரு, ஒரு டாக்டர் பால் குடிக்காதுன்றாரு. நான் முதல்ல என்ன தான் குடிக்கிறது? என்னதான் சார் சாப்பிட்றது? எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு போகாதீங்க, அனுபவிங்க சார், வாழ்க்கையை அனுபவிங்க சார். ஒரு காஃபி டீ குடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஐயா சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகுமா? ஆனால் அப்படி கிடையாது. 1 மணி நேரம் காஃபி டே இல்லை, காஃபி குடிக்கலாம். 1 மணி நேரம் குடிக்கலாம். அந்த பொண்ணோட பேசிக்கிட்டே, பழகிக்கிட்டே, சிரிச்சுக்கிட்டே, குடும்ப கதையெல்லாம் பேசிக்கிட்டே. ஒருத்தன் எழுதியிருக்கான் சார், உனக்கும் எனக்குமான இடைவெளியை இட்டு நிரப்புகிறது காஃபியின் மனம், நமக்குள்ளே தேங்கி கிடக்கிறது சர்க்கரை நினைவுகள். எவ்வளவு அருமையான கவிதை சார். உண்மையா சமைச்சுட்டு சாப்பாடு போட்டா எங்க அம்மா பக்கத்திலே உட்காந்துருக்கோம். நான் என்ன கேட்பேன், ஏமா என் பக்கத்திலே உட்காந்துருக்கேன்? அதுக்கு எங்க அம்மா சொல்லும், நீங்க சாப்பிட்றத யாராவது கண்ணு வச்சிருவாங்கடா. போன வாரம் என் பொண்டாட்டி உட்காந்துருந்தா சார். நான் உடனே கேட்டேன், என் அம்மா மாதிரியே உட்காந்துருக்கேன்றேன். எந்திரிச்சு போனா எல்லாத்தையும் நீயே தின்றுவிடா. அவங்க உட்காந்த காரணம் வேற, இங்க உட்காந்த காரணம் வேற. சார் உண்மையாவே கிராமத்துல எல்லாருமே நல்ல சார். சமையல்ங்கிறது ஒரு பக்குவம். எங்க கிராமத்துக்கு போயிருந்தேன், எங்க மாமா எங்க அத்தையை பார்த்து சொல்றாரு, மரகதான் நீ சமைக்கிற சாப்பாட்டுக்கு 5 லட்சம் ரூபா தரலான்டினாரு. உடனே எங்க அத்தைக்கு பெருமை ஆயிடுச்சு. எங்க அவ்வளோ நல்லா நான் சமைக்கிறேன். இந்த வருஷம் LIC பணம் எப்படி வந்துடும்? அவ்வளவுதான், கடைசியா போயிடுவேன். பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்க சார். அன்னைக்கெல்லாம் போயிட்டு வாசல் நிற்கிறோம், பிச்சைக்காரன் வந்தா சார். என் ஒய்ஃபு பார்த்து, கீரை குழம்பு ஊற்றுங்கக்கா, வெண்டைக்காய் பொரியல் போடுங்கக்கா. என் வீட்டில் இருக்க மெனுவை கரெக்டாக சொல்கிறான். என் வீட்டு மெனு எப்படா உனக்கு தெரியும்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் பிச்சை அடிக்க வந்தேன். என் பொண்டாட்டி கேட்டால், நேற்று வச்ச புளிக்கிழம்பு ஊட்டுவா, அது உங்கள் புருஷனுக்கு ஊற்றுக்கன்றான். எனக்கு புளிக்கிழம்பு பிடிக்கணும், உனக்கு அப்புறம் தெரியும்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், நேற்றே போட்டுறாங்க என் புருஷனுக்கு பிடிச்ச புளிக்கிழம்பு. ஸ்டேட்டஸ். ரசனையா வாழ்றது எப்படின்னு கத்துக்குங்க. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு உலகத்துல நிறைய உணவுகள் இருக்கு, நிறைய உணவு. ஒண்ணும் இல்லை சார், ஒரே ஒரு ஸ்வீட்டு தான் சார் இவங்க வச்சாங்க, பணியாரம், அதிரசம். அதானே இன்னைக்கு ஸ்வீட் எத்தனை சார் இருக்கு? பாதுஷா இருக்கு, குலோப்ஜாம் இருக்கு, என்ன லட்டு இருக்கு, ஜாங்கிரி இருக்கு, பூந்தி இருக்கு, சேவ் இருக்கு. எத்தனை ஸ்வீட் சார்? எவ்வளவு ஸ்வீட்டுங்க சாப்பிடுகிற வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கானேன்னு பெருமைப்படுங்க. எல்லாமே இருக்கா இல்லையா? அது என்ன பிரச்சனைனா, இந்த அக்காவால சாப்பிட முடியாது, அதனால யாரும் சாப்பிடக்கூடாது. என்னைக்குமே சந்தோஷத்தை தருவதுதான் உணவு. சந்தோஷம் தான் மகிழ்ச்சியோட மிக முக்கியமான விஷயம். ஆர்மேனியர்கள் முதல்ல இந்தியாவுக்குள்ள நுழையிற போது வந்து டெல்லி ராஜா கிட்ட நாங்கள் இந்தியாவில் தங்கலாமான்னு கேட்டிருக்காங்க, அனுமதி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டம்ளர்ல பாலை எடுத்து கொடுத்து, எங்கள் மனம் வெள்ளையாகத்தான் இருக்கிறது, ஆனால் நீங்கள் தங்குவதற்கு அனுமதி இல்லை, ஏன்னா பால் ஃபுல்லாக இருக்குன்னு இருக்காரு. ஆர்மேனியர்கள் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? அதில் சர்க்கரையை கலந்து கொடுத்து, நாங்கள் உங்களுக்கு இனிப்பாகத்தான் இருப்போம், ஒருபோதும் கஷ்டத்தை தரமாட்டோம், உங்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்வோம் என்று சொன்னார்கள். அப்போ வாழ்க்கையில் நகரத்து உணவுன்னு நல்லா சாப்பிடுங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. அவன் நகரத்துக்கு வந்து நிறைய உணவுகளை சாப்பிடணும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் சீத்தமிழினுடைய நோக்கம். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க, தேவையானவற்றை சாப்பிடுங்கள். வாழ்க்கையில் நிம்மதியாக சாப்பிடணும் தான் சார் நல்ல மனுஷன். நான்லாம் வஞ்சகம் இல்லாமல் சாப்பிடுவேன், என் வயிற்றை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல உணவுகளை ரசித்து சாப்பிடுங்க. நகரத்து உணவு ஒன்றும் கெடுதலான உணவு கிடையாது. ஒன்றே ஒன்று வாழ்க்கையில் சொல்கிறேன், என்றைக்குமே உணவு தான் உங்களை உயரத்தில் வைக்கும், வாழ்க்கையின் உன்னதத்தை கற்பித்துக் கொடுக்கும். உங்கள் அத்துணை பேருடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்கிற நமக்கு ஒரு மகிழ்ச்சி உணர்வும், அதே நேரத்தில் ஒரு சாப்பிட்ட திருப்தியும், ஒரு சாப்பிட்ட திருப்தியே அவருடைய பேச்சிலேருந்து நமக்கு கிடைக்கும்படியாக பேசினார். சார் தோசையில் எத்தனை வெரைட்டி இருக்கு சார்? அந்த கற்பனை ரொம்ப அருமை. பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கிணத்து கடவுள அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கலாமா ஃபேமிலி? இந்த இமேஜினேஷன்
ரொம்ப அருமையான ஒரு இமேஜினேஷன். இப்போ யார் வராங்கன்னா டெக்னிக்கலான ஆட்கள். இவ்வளோ நேரம் ஸ்பீக்கர்ஸ் எப்படின்னா அவங்க கேட்ரிங் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அடுத்தாப்புல பேச போகிற புனிதா கணேசன் அவர்கள் கேட்ரிங் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காங்க. பாரத்னு பெரிய கல்வி நிறுவனங்களே அவங்களுக்கு இருக்குது. மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் அவங்க, சேர்பர்சன் அம்மா புனிதா கணேசன் அவர்கள். அவர்கள் அன்போடு பேசுவதற்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் தைத்திருநாள் வணக்கங்களோடு கலைமாமணி சொல்லின் செல்வர் நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே இருப்பவர்களெல்லாம் நகரத்திலே பிறந்து அப்படியே நகரத்திலே வாழ்பவர்கள் கிடையாது. கிராமத்திலிருந்து வந்து நகர வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளவர்கள் தான் இங்கே வசித்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நகரத்திற்கு போனாலும் அங்கே ஆயாக்கடை ஆப்பம் இருக்கிறதா, வீட்டு சமையல் இருக்கிறதா, கிராமத்து உணவு இருக்கிறதா என்று தேடி போய் உண்ணக்கூடிய மக்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அப்படிதான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கத்தரிக்காய் சாப்பிடுகிறீர்கள், ஆனால் கத்தரிக்காய் அல்ல, கத்தரிக்காயை போல. புடலங்காய் சாப்பிடுகிறீர்கள், புடலங்காயை போல. ஏனென்றால் கத்தரிக்காய் அளவுக்கு சுரக்காய் இருக்கிறது, புடலங்காய் அளவுக்கு வெள்ளரிக்காய் இருக்கிறது. 6 ஆண்டுகள் விளையக்கூடிய பயிர்களை 60 நாட்களில் அறுவடை செய்கின்ற காலம் மாறிப்போய் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த நகர உணவுகள் என்பது செயற்கையோடு சேர்ந்து சமைத்து சாப்பிடுகின்ற காரணத்தினால்தான் புற்றுநோய் எல்லாம் வருகிறது என்று சொன்னார்கள். இதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோயில் பிரசாதம் தரும்பொழுது ஏதாவது ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி நம்ம சாமிக்கு வைக்கலாம், ஒரு ஆரஞ்சு பழம், நம்ம தான் நகரத்தில் இருக்கோம் இல்லையா, ஒரு டிராகன் ஃப்ரூட் வாங்கி வைக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நவீனமான ஒரு பழங்களை வாங்கி வைக்கலாமே. ஏன் நம்ம வாழைப்பழமும் தேங்காயும் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிராமத்தின் பண்பாடு வாழைப்பழமும் தேங்காயும் சாப்பிட்டா ஒரு மனிதன் உணவே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது நாகரிகத்தின் உச்சம். ஆக கிராமம் என்பது ஒரு பண்பாட்டை உயர்த்தி பிடிக்கின்ற இடமாக இருக்குமே ஒழிய அது துரித உணவாக இருக்கக்கூடியது. அவசரமாக சாப்பிட்றோம், அவசரமாக போயிடுறோம், அவசரமாக எல்லாமே செய்கிறோம். அதுக்கு ஆங்கிலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்புறம் மிட் நைட் பிரியாணி, இப்போ ஏர்லி மார்னிங் பிரியாணி அப்படிங்கிற செய்தியெல்லாம் இருக்குது. எல்லாமே திரைப்பட பாடல்களில் கூட இருக்குது. நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு மயக்குதையா, பொட்டுக்கல்ல தேங்காய் போட்டரைச்ச துவையல், சாம்பார் வெங்காயம் சலிக்காது தின்னாலும் அதுக்கு என உலகத்தில் இல்லவே இல்லை, அள்ளி தின்ன ஆசை இன்னும் அழுக்கவே இல்லை. இது எந்த நகரத்து பாட்டில் எந்த பீஸா பர்கரை வச்சு இந்த பாட்டு எழுதினாங்கன்னு பாருங்க. நீங்க நேத்து வச்ச மீன் குழம்பு ரொம்ப பிரமாதமா இருக்குமா? ஆமாங்க ஐயா, எப்பவுமே அன்னைக்கு வச்சா நல்லா இருக்காது. அன்னைக்குன்னு வைக்கிறது துரித உணவா சாப்பிட்ற, சுட சுட சாப்பிட்றது அப்படிங்கிறது. இது பக்குவப்படுத்துறது. கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து தாமதப்படுத்தி பழைய சோறு. நாங்கள் இன்னொரு முக்கியமான செய்தி நடுவர் அவர்களுக்கு சொல்கிறேன். கிராமத்தில் நாங்கள் ரைஸே எடுத்துக்கிறது இல்லைங்கய்யா, சோறு தான் சாப்பிட்றோம். இங்கே பந்தலில் உட்காந்துருக்கும்போது கேளுங்களேன், பந்தியில் உட்காந்துருக்கும்போது பரிமாற ஆளில் பார்த்து, எப்பா கொஞ்சம் சோறு கொடுன்னு சொல்லுங்க, நம்மளை விசித்திரமாக பார்ப்பார். என்னையா ரைஸா அப்படின்னு கேட்பாரு. அரிசிக்கும் பொருள் ரைஸ் தான், சோத்துக்கும் பொருள் ரைஸ் தான். சோறுன்னு சொல்லி பழகுவோமே, சில சொற்களை நம்ம கைவிட்டுட்டோம், சில பண்பாடையும் கைவிட்டுட்டோம், சில வாழ்வியல் முறைகளையும் கைவிட்டுட்டோம். கீரைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிராமப்புறத்து கீரைகளில் எந்த கீரையிலையும் நாங்கள் எண்ணெய் விட்டு சமைக்கவே மாட்டோம். கீரையில் எண்ணெய் இல்லாமல் சமைப்பது தான் கீரை. அவியல், மசியல், கடைசல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அதே மாதிரி நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு கிராமத்தில் சமைச்சோன்னா கட் பண்ண மாட்டோம், எதையுமே நறுக்கவும் மாட்டோம், அரிஞ்சு செய்வோம், எல்லாவற்றையும் தெரிந்து செய்வோம். தக்காளி ரசம் வச்சோன்னா அப்படியே கரைசி தான் ரசம் வைப்போம். அது மிளகு ஜீரகம் போட்டு
தக்காளி பழத்தை கரைச்சி விட்டு ரசம் வச்ச அந்த சுவை இருக்கு இல்லையா, மரபணு மாற்றத்தினால இன்னைக்கு நவநாகரிக வாழ்க்கையின் அடிப்படையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தக்காளியை பேசுகிற பலம் இருந்தது. என்ன உண்மைதான். அதாவது சொல்லி காய்ப்பது மா, சொல்லாமல் காய்ப்பது பலா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. மாம்பூ பூத்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு மாங்காய் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் பலாமரம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்காது. எடுத்தோடனே ஒரு பருவம் வரும். அதோட பருவம் வந்து யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய அருமை தோழி முனைவர் டாக்டர் பர்வீன் அவர்களிடம் கேட்டேன். தெரியலம்மா அப்படின்னு சொன்னாங்க. தெரிஞ்சுக்கங்க, மூசு அப்படிங்கிறது தெரியும், பலாக்காயில் மூசு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு முந்தைய பருவம் ஒன்று இருக்குது, அதுதான் பூனாச்சி காய். அந்த பூனாச்சி காயை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அதை தோல் சீவி வெங்காயம் காஞ்ச மிளகாய் உப்பு வச்சு ஒரு நசுக்கி அந்த பூனாச்சி காயும் தட்டி பழைய சோத்துக்கு சாப்பிட்டோம்னா அதை விட சுகம் தேவாமிர்தம். அப்படி ஒரு சுகமாக இருக்கும். அது நசுக்கிறது, தட்டுறது, அரைக்கிறது, இதெல்லாம் வந்து கிராமத்தோட ஒரு பண்பாடு. நான் உண்மையில சொல்கிறேன், இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களை அறிமுகப்படுத்தினாலும் இன்றைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் சமைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இது காட்சிக்கு இல்லை, இதற்கு சாட்சியாக என்னுடைய தோழிகள் இருக்காங்க. எங்கள் தாத்தாட்ட போய் கேட்டேன், ஐயா அவர்களுக்கு அசைவ உணவு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பழமொழி தெரியறதுக்காக சொல்கிறேன். என்னென்னா, தாத்தா இன்னைக்கு ஆச்சி என்ன குழம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேன். 10:15 2:15 விளக்கி அதை 8:15 ஆக்கி 2 பாதியாக பிரித்து மாகாணியை பெருக்கி மரக்காவாயில் குறுக்கி வந்தவங்களுக்கும் போடணும், வராதவங்களுக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னார். என்னையாவது இப்படி ஒரு குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா, என்ன தாத்தா சொல்லுங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லடி, நண்டு குழம்பு வச்சுருக்காங்க அவங்க ஆச்சி. 10 கால் இருக்கும், அதில் 2 கால் பெரிய கால், 2 காலையும் விளக்கிடுவாங்க. அது 8 கால் ஆகிடும். அதை 2 பாதியாக உடச்சி மாகாணின்னா மிளகா செலவு, அதை மிளகா செலவுன்னு சொல்லுவாங்க. கலோக்கியலா ஜீரகம் மல்லி எல்லாம் அதெல்லாம் பெருக்கி மரக்கால் வாயி அப்படின்னா ஆப்பைக்குள்ளே நுழைச்சி அதை எடுத்து வச்சு விருந்தோம்பல் என்கின்ற பண்பு. கடைசி பஸ் போயிடுச்சான்னு பாரு, சோத்துல தண்ணி ஊற்றணும், ஏன்னா விருந்தினர்கள் வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற பண்பாடு தான் கிராமத்து பண்பாடை ஒழிய அது நகரத்து பண்பாடு கிடையாது. நகரத்துலேயும் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு, நான் மேரி ப்ரௌனில் பீஸா வாங்கிட்டு வந்திருக்கேன், உன்னோட ரூம் அங்கே இருக்குது, உட்காந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நீனே சாப்பிடு, நீனே வச்சுக்க. ஏன்னா இது வந்து விலை உயர்ந்த உணவு அப்படின்னு சொல்லி வளர்க்குறது தான் நகரத்து நாகரிகம். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்வியல் முறையும் தொலைச்சிட்டு வாழ்க்கையும் தொலைச்சிட்டு பங்கிடுதல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கின்ற குரலுக்கு ஒப்பானது தான் அந்த கிராமத்து உணவு என்கின்ற செய்தியை நடுவர் அவர்களுக்கு தீர்க்கமாக சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பாரதி ராஜா படம் பார்த்த மாதிரி இல்லை? அந்த கிராமத்துக்கிட்ட கேமரா அப்படியே உள்ளே போய் நண்டு குழம்பு வச்சு பலாப்பழ ரசம் வச்சு, என்னங்க அது, இதெல்லாம் சாப்பிடாம 72 வருஷம் வீணா போச்சு. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம், அவங்க சொன்னது ரொம்ப நுட்பம். தக்காளி ரசம் வைக்கும்போது துண்டா நறுக்கி வைக்கிறது வேற, அப்படி ஒரு அழுத்தி நாத்தனாரை நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு அழுத்தி புளியை கரைச்சி, யார் வயிற்றுல புளி கரைக்கிறதோ அப்படி ஒரு கரைச்சி அப்படி கொதிக்க விட்டு ஒரு 2 சார், ஆக்சுவலாக சில வீடுகளில் சாப்பிட உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் சார் ரசமே வைப்பாங்க. அப்படியே அந்த ரசம் கொதிக்க அப்படியே கொண்டாந்து அப்படியே இலையில விடுவாங்க. கொதிக்க இவனும் கொதிக்க அவளும் கொதிக்க அப்படியே கொண்டாந்து அப்படியே இலையில போடுவாங்க பாரு. அடாடா, ரொம்ப அருமைமா, ரொம்ப அருமை. இன்னும் விறகடுப்புலையா சமைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கு. கோடீஸ்வரி விறகடுப்புல சமைக்கிறேங்கிறாங்க, வாழ்க. இப்போ என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு நாம தானே நமக்கு தினையே தேடிக்கிறோம். அருண் அவர் பெரிய ஹோட்டல்லாம் ஷெஃபாக இருந்தவர், இப்போ செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் நடத்திட்டு இருக்கிறவர். இப்போ அருண் அவர்கள் நகரத்து உணவு என்று தான் படித்த நிறுவனத்தின் தலைவியின் செய்திக்கு மறுப்பு சொல்ல வருகிறார். எதிர்க்கட்சியினர் அவங்க இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்காங்க, அவ்வளோதான். எதிர்க்கட்சியினர் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்காங்க. நம்ம இப்போது 4வது தலைமுறையில் இருக்கோம், அதாவது 4th ஜென்ரேஷன் ஆஃப் ஃபுட்டில் இருக்கோம். முதல்ல வந்து பச்சையாக சாப்பிட்டோம் ஆதி காலத்தில், அது சுட்டு சாப்பிட்டோம், வேக வச்சு சாப்பிட்டோம், இப்போ வெரைட்டியாக சாப்பிட்றோம்.
ஸோ 4வது தலைமுறையில் இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு அவங்க வந்து கிராமத்து சமையலேன்னு பேச வர்றது வந்து ரொம்ப யதார்த்தமாக இல்லை. ஆனால் கேட்டுக்கலாம். இன்றைக்கி யதார்த்தமாக வந்து கிராமத்து சமையல் சக்ஸஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. யாருனாலையும் பொருளாதார ரீதியாக யார் மேலோங்கி இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இன்றைக்கி கிராமத்து சமையலை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கொள்ளப்படிய உண்மை. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை வச்சுட்டு ஒரு மளிகை கடையில் 60 ரூபாய் கிடைக்கிற தக்காளி, ஆர்கானிக் தக்காளி 90 ரூபா, 45 ரூபாய் கிடைக்கிற பால் அங்கே 90 ரூபா, எல்லாமே உயர இருக்குது. இவங்க வந்து நகரத்து சமையல் தான் சிறந்தது அப்படிங்கிறது வந்து இதுலேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம இருக்கிற இடம் பத்தாது. இன்னும் ஒரு 3-4 மடங்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நம்ம பொருளாதார ரீதியாக வந்து நம்ம வந்து கிராமத்து சமையல் அனுபவிக்க முடியும். அதை தாண்டி கிராமத்து சமையல்ங்கிறது ரசம், இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ரசம்ங்கிறது வந்து முதல்ல கரைச்ச ரசம், முதல்ல புளியை போட்டு அப்போவே லைவாக கரைச்சி பச்சை மிளகாயோ வரமிளகாயோ உள்ளே போட்டு கரைச்சி உடனே கொடுக்கப்பட்டது தான் ரசம். நாள் போக்கில் வந்து அது வந்து கொதிக்க வைக்கப்பட்டது, கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொதிக்க வைக்கப்பட்டது, சூடாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் தான் ரசமாக அது உருமாறி நிற்குது. இன்றைக்கி வந்து கிராமத்தில் இருக்கவங்களும் அந்த ரசப்பொடிகளை யூஸ் பண்ணி தான் ரசம் வைக்கிறாங்க. கிராமத்து உணவு தான் சிறந்தது. ஆனால் கிராமத்தில் விளையிற உணவுகளை தான் நம்ம இங்கே உட்கொண்டுட்டு இருக்கோம். யாரும் நம்ம வந்து நரகத்தில் வந்து நம்ம உருவாக்கி அல்ல நம்ம வந்து பயிர் செய்து நம்ம எதையுமே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது கிடையாது. எல்லாமே கிராமத்துலேருந்து வர்றது தான். ஆக மொத்தத்தில் நாங்களும் கிராமத்து சமையல் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக முன்னோக்கி பார்த்து அதுக்கு தகுந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட் என்பது வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாருமே டெய்லியும் சாப்பிட்றது கிடையாது. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், இப்போ அவங்கவுங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்கு எங்கே அஃபோர்டபுளாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்களே தவிர, ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து 60 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குது, 600 ரூபாய்க்கும் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குது, 40 ரூபாய்க்கும் காஃபி கிடைக்குது, 20 ரூபாய்க்கும் காஃபி கிடைக்குது, 750 ரூபாய்க்கும் காஃபி கிடைக்குது கோயம்புத்தூரில். நம்ம வந்து இப்போ பண்ணை பிளைனாக சாப்பிட்டா கூட நம்ம விரும்புறது கிடையாது. பண்ணுக்கு நடுவில் பட்டரோ பன்னீரோ வேறு ஏதாவது வச்சா தான் நம்ம விரும்புகிறோம். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஜிஎஸ்டியோட சாப்பிடணும். இன்னைக்கு உலகத்தில் 2 லட்சம் வெரைட்டி ஃபுட் இருக்குது. நம்ம சாப்பிட்றது வழக்கம் போல் அதே இட்லி, அதே தோசை, அதே பொங்கல் அப்படின்னா எங்கே எத்தனை பேர் எத்தனை கலரான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அத்தனை கலரான ஸ்வீட்ஸ் கிடைக்குது ஒரு ஸ்வீட் ஷாப்பில். அன்றைக்கி என்ன இருந்தது, ஒரே பூந்தி, முறுக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி அல்வா. இன்றைக்கி நம்ம ஊரில் கிடைக்குதுங்க 6 வெரைட்டி, 7 வெரைட்டி, 8 வெரைட்டி. ஒரு கருப்பட்டி காஃபி போனீங்கன்னா அவன் வச்சுருக்கான் 45 வெரைட்டி அல்வா. ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட்டடான உலகத்தில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்முறையை மாற்றி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, நாங்கள் நகரத்து உணவு தான் சிறந்தது அப்படிங்கிறத விட நகரத்து உணவு தான் வெரைட்டியும் இன்றைக்கி அப்டேட்டடாக இருந்த உலகத்துக்கு தேவையானதுமானதுங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சுட்டி காட்டி ஆகணும். சொன்னாங்க இளநீர் அப்படின்னு சொன்னாங்க. இளநீரை வந்து அம்மா ஃபஸ்ட் அம்மா பேசும்போது பேசினாங்க. இளநீர் வந்து நாங்கள் இளநீர் குடித்து வளர்ந்தோம். இளநீர் கிராமத்தில் விற்கப்படுவதை விட நகரத்தில் தான் அதிகமாக விற்கப்படுகிறது என்பது தான் இங்கே வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 40 கடைகள் மினிமம் இருக்குது. கிட்டத்தட்ட 40 விதமான உணவுகள் அங்கே கிடைக்குது. மெக்சிகன், அமெரிக்கன், இட்டாலியன் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வந்து இன்னுமே வந்து நம்ம வந்து சாப்பாடு சோறுன்னு பற்றி பேசிகிட்டு இருக்கிறது வந்து நாகரிகமான விஷயமா இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி வந்து நகரத்து உணவே சிறந்தது என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆர்குமெண்ட் என்ன சொல்றாரு, கிராமத்து உணவு நம்ம சொல்றோமே ஒழிய இப்போ கிராமத்துலேயும் வந்து நகரத்தில் தயாராகிற பொடிகள் தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்களும் முன்ன மாதிரி எல்லாம் வறுத்து அரைச்சு அம்மியில் வச்சு தேய்ச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, காலம் இல்லை. பேக்கெட்டில் விற்கிற மசாலா பொடி இருக்கு இல்லையா, அதை வாங்கி தான் அவங்களும் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்புறம் நீங்கள் அதை எப்படி அதை கிராமத்து சமையல்னு கிளைம் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி அதை கேட்கலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஆர்குமெண்ட். சார் இன்னொன்று, நான் அமெரிக்கா போயிருந்த போது என்னுடைய நண்பர் என்ன பண்ணார், மாலை என்னை வெளியில் அழைச்சிட்டு போனார் உணவு சாப்பிட்றதுக்காக. அப்புறம் நாங்கள் இல்லை வெளியிலலாம் சுற்றி முடிச்சோன்னே என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு, எனக்கு பழைய அதே உணர்வு தான், வீட்டில் போய் இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு. ரகுன்னு பேர் அந்த நண்பர் பேர். ரகு, வீட்டில் போய் இட்லி சாப்பிட்லாம். ஏன் சார், இட்லி தான் எப்போவுமே வீட்டில் இருக்குமே, அது என்னைக்கு இல்லாமல் இருந்தது? இவ்வளோ தூரம் வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு நாமெல்லாம் வெளியே போகிறோம், அன்னைக்கும் போய் இட்லி தான் சாப்பிட்ணுமா? இங்கே மெக்சிகன் ட்ரை பண்ணுங்க சார். ஒரு அவல் கொழுக்கட்டை மாதிரி ஒன்று கொண்டாந்து வச்சான் சார். சே, மெக்சிகன் வெஜிடேரியன் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறதே எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சது. நம்மளால் இட்லி சட்னி இட்லி, சேப்பு சட்னி, பச்சை சட்னி, வெள்ளை சட்னி. இந்த நியூ புதுசு அப்படிங்கிற வெஞ்சர், அதுல ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கிற கருத்தை அவர் நமக்கு மனதில் பதிய வைத்தார். நன்றி, வாழ்க. இப்போ அம்மியில் அரைக்கிறவங்க வராங்க. யாரு? கொள்ளு ரசம் வைக்கிறோம். திருமதி சாந்தாமணி அவர்கள், பேராசிரியர்.
இந்த இனிய நிகழ்வினை தொலைக்காட்சி வாயிலாகவும் நேரலையிலும் கண்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் கிராமத்து உணவு அப்படின்னு சொல்கிறதுனால நகரத்து உணவுக்கு நான் எதிரி கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நரக உணவைத்தான் தினம் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் கிராமத்து உணவுக்கு நகரத்து உணவுக்கு என்ன ஒரு வித்தியாசம் தெரியுங்களா? கிராமத்து உணவு உள்ளங்களை பார்த்து சமைப்பாங்க, நகரத்து உணவு யூடியூப்பை பார்த்து சமைப்பாங்க. இதுதான் வித்தியாசம். ஒரு அம்மாங்க பாயாசம் வச்சது யூடியூப்பை பார்த்துட்டு, எல்லாம் முடிச்ச பிறகு பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம்ச்சு. வீட்டுக்காரர் ஓடி வந்து கேட்டார், எதுக்கு ஏலம் போட்டுட்டு இருக்கிறேன்னு. இல்லை, அந்த அம்மா முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுச்சு, ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த அம்மா ஏலக்காய் போட்டு இறக்க சொல்லியிருக்குதே. இந்த அம்மாவுக்கு அது தெரியல, ஏலம்னா ஏலக்காயினே தெரியல. தம்பி அப்டேட் ஆகலை, நீங்கள் அப்டேட் இன்னும் ஆகலை. இன்னொரு அம்மா புத்தகத்தை பார்த்துட்டு சமைச்சுது. சிலிண்டரை போய் கட்டி பிடிச்சி உட்காந்துடுச்சு. எதுக்கு சிலிண்டரை கட்டி பிடிச்சிருக்கிறேன்? இல்லை, அதில் எழுதி இருக்குது, சமையல் முடிந்தவுடன் சிலிண்டரை அணைக்கவும் அப்படின்னு போட்டிருக்குது. இதுதான் உங்கள் அப்டேட்டு. நீங்கள் இன்னைக்கு சமையலே தெரிய மாட்டேங்குதுங்க. நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவங்க சமைக்கிறதே இல்லைங்க. என் மருமகிட்ட சொன்னேன், அம்மா பால் பொங்கிரு, அடுப்பை சிம்மில் வெய்யின. அத்தை சிம்மு 1 இல்லைங்களா 2 இல்லைங்களான்னு கேட்குறா. நீங்கள் நகரத்துலிங்க எல்லாமே இன்னைக்கு ஐடி துறையில் வேலை செய்கிறாங்க, லட்சக்கணக்காக சம்பளம் வாங்குறாங்க, நேரங்கட்ட நேரம் வர்றாங்க, சமைக்கிறதுக்கு நேரம் கிடையாது, எல்லாம் குக் பண்ணுறது இல்லை, புக் பண்ணி தான் சாப்பிட்டுறாங்க, ஈஸியாக கிடச்சிருது. ஒரு கணவர் வேலைக்கு போயிட்டு பசியோடு வந்தார். அம்மா பசிக்குதுமா சமைச்சியான்னாரு. அந்த அம்மா ஒர்க் ஃப்ரம் ஹோம். அது பதறி போய் வந்து, ஐயோ ஐயோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நான் மறந்துட்டேனுங்க, என்ன பண்ணுறது, இருங்கன்னுது. சரி விடுமா, வழக்கம் போல் நான் ஹோட்டல்லையே போய் சாப்பிட்டுக்கிறேன்னாரு. வேண்டாம் 10 நிமிஷம் இருங்க, 10 நிமிஷம் இருங்கன்னு சொந்த அம்மா. சரி ஏதோ உப்புமா செஞ்சு போடுவான்னு உட்கார்ந்தா புடவையை மாற்றிட்டு வந்து, வாங்க 2 பேரும் சேர்ந்து போலான்டுடுது. அதில் பழனி நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொல்கிறீங்க, இந்த வழியில் கிராமத்து உணவு, இந்த அது கேப்பக்களி கம்பங்கூழ் இங்கே வச்சிருக்குதாமா, அந்த பக்கம் சிக்கன் மட்டன் அது இது வச்சிருக்குதா. கூட்டம் எந்த பக்கம் போவீங்க பழனி? நானே ஏற்றுக்கிறேன், அந்த பக்கம்தான் போவாங்க. கூட்டம் அதிகமாக அந்த பக்கம்தான் போவாங்க. அவ்வளவு அதிகமாக அந்த பக்கம் போகிறவங்க அதிக நாட்கள் வாழ மாட்டாங்க. நான் நடுவரெல்லாம் இந்த பக்கம் போவோம். நாங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வோம், இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு நாங்கள் பேசுவோம். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு பேர் வச்சிருக்கிறீங்க. கிராமத்து உணவுங்க காலத்திற்கு ஏற்ப சமையலுங்க. கோடை காலத்து சமையல், குளிர்காலத்து சமையல், பனிகாலத்து சமையல்னு கிராமங்கள் இருக்கு. நகரத்தில் ஒரே சமையல், ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஏன் அதுக்கு பேர்? ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. எங்கள் அணியில் அழகாக கோடிட்டு காமிச்சாங்க. புத்தர் சொன்னாருங்க, சீடர்கிட்ட கேட்டார், ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. சீடர்கள் சொன்னாங்க, 70 வருடம் இல்லை, 60 வருடம் இல்லை, 50 வருடம் இல்லை. ஒரு 50 வருடம் கூட ஒரு சராசரி மனிதன் வாழ மாட்டானா அப்படின்னு கேட்கும்போது புத்தர் சொன்னாரு, ஒருவனுடைய ஆயுள் காலம் 1 நொடி பொழுதுனாரு. நீங்க 1 நொடி பொழுது இல்ல, ஒவ்வொரு நொடியும் வாழ்வது தாங்க வாழ்க்கை. அப்படி ஒவ்வொரு நொடியும் வாழ வைப்பது தான் எங்களுடைய கிராமத்து உணவுன்னு நாங்க சொல்றோம். அதுல அழகா ஸ்வீட்டு, கிராமத்துல என்ன ஸ்வீட்டு? அந்த இனிப்பு பணியாரம், அந்த ஒன்று தானே. ஆமா, அந்த ஒன்று சாப்பிட்ற வரைக்கும் எங்களுக்கு சுகரே கிடையாதே. நீங்க சொன்ன மாதிரி பல ஸ்வீட் வந்தது. ஏங்க 3வது படிக்கிற பிள்ளைக்கும் கூட சுகர் வந்திருக்குதுங்களா இல்லையா? வந்திருக்குதா இல்லையா? நீங்க மைதானத்தில் போய் பாருங்க. காலையில் இங்கே ரேஸ் கோர்ஸ் ரோட்டுக்கு வாங்க, நீங்க இருந்து பார்த்துட்டு போங்க. எத்தனை பேர் ஊட்டு நடைப்பயிற்சிங்க. அதோட நிறுத்தல, நடைப்பயிற்சிக்கு சங்கம் வச்சுட்டாங்க. சுகர் வந்தவங்க எல்லாம் சேர்த்து ஒரு சங்கம் வச்சுட்டாங்க. அதுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர். நான் கேட்டேன், தலைவரை எப்படி தேர்வு செஞ்சீங்க? அத்தனை பேருக்கும் சுகர்னு.
500 இருந்தா அவர் தலைவர், 600 இருந்தார் அவர் செயலாளர், 700 இருந்தால் அவர் பொருளாளர், 800 இருந்தா ஓ சங்கு. சாப்பாடு பழசா போச்சுன்னு வைங்க, கிராமங்களில் பழைய சோறுன்னு அதை சாப்பிடுவோம். ஆனால் நகரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் வீட்டில் நடந்தது. ஒரு நாள் காலையில் சோறு மிச்சமாயிடுச்சு. இந்த மகராசி என்ன பண்ணுனா, அன்னைக்கு நைட்டுக்கு டிஃபன் பண்ணணுமே அப்படின்னு இத்தனை சாப்பாடு மிச்சம் இருக்குதேன்னு அதை அழகாக எடுத்து முட்டையை நாளை போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டான். என் மகன் வந்தா, இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா, பாருங்க காலையில் சோறு மிச்சமாச்சா, அதனால் 4 முட்டை மிளகும் போட்டு தாளித்து வச்சிருக்கிற, சாப்பிடுங்கண்ணே. அவன் பசி இல்லைன்ட்டு போயிட்டேன், சாப்பிடாம போயிட்டேன். இன்னொரு நாள் இதே மாதிரி ஆகிப்போச்சு, சாப்பாடு மிச்சம். பார்த்தா இதே மாதிரி முட்டையை போட்டா, மிளகுத்தூளை போட்டா, இதே மாதிரி தாளித்து வச்சா. என் பையன் கேட்டா, இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டா. உடனே அந்த அம்முனி சொன்னா, எக்கு பெப்பர் ரைஸ்னா சூப்பர்ன்ட்டு தின்னுட்டாங்க. ஏமாத்துறீங்க நீங்க. ஆனால் நாங்கள் இயற்கையோடு 3 வேளையும் அடுப்பு நெருப்பிலே சாப்பிடுவதற்காக அக்னி தவம் செய்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது எங்களுடைய கிராம உணவு. நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விடை கொடுப்பதுதான் உங்களுடைய நகரத்து உணவு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வழக்கம் போல அவங்க நல்ல சிறந்த மகிழ்ச்சி ஏற்படும்படியா பேசினாங்க. ஒரு ப்ராப்ளம் சொசைட்டியில் இன்னைக்கு எப்படின்னா, சுகரோட அந்த நோய் இருக்கு இல்லையா, சர்க்கரை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இந்தியா இருக்கு தலைமையகமாக மாறிக்கிட்டு இருக்குது. நம்ம என்னதான் பெருமையாக பேசினா கூட முழுக்க பொங்கல்னாலும் இட்லினாலும் தோசைனாலும் ஊத்தப்பம்னு சொன்னாலும் என்ன வடிவத்தில் நீங்கள் சொன்னாலும் டோட்டலாக என்னென்னா கார்போஹைட்ரேட். அந்த காலத்தில் சோறு ரொம்ப குறைவாக தான் சாப்பிடுவாங்க. அரிசி சோறு சாப்பிட்ற பழக்கம் குறைவு. சிறுதானியம் சாப்பிடுவாங்க அல்லது வேறு வகையான அந்த உணவு வகைகள் தான் சாப்பிடுவாங்க. அரிசி சோறு ரொம்ப குறைவாக சாப்பிட்டாங்க. அப்போ ஒரு நோய் இந்த நாடு முழுக்க பரவுதுன்னு சொன்னால் உணவு பழக்கத்தால் நாம் ரொம்ப அடிமையாயிருக்கிறோம் அந்த சர்க்கரை நோய்க்கு. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நகரத்து உணவு என்பதை எடுத்துரைப்பதற்காக சொல்லின் செல்வர் விருது பெற்ற பர்வீன் சுல்தான் அவர்கள் வருகிறார். நான் நகரத்தில் பிறந்தவள். எனக்கு கிராமம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நான் பார்க்கிறேன். பல இடங்களில் பேசுவதற்காக கிராமங்களுக்கு பயணம் செய்கின்ற பொழுது சில அனுபவங்களை நான் பெறுகிறேன். நகரம் என்கின்ற அமைப்பு எப்பொழுது சேர்ந்தது என்றால், வாழ்வதற்காக வழி தேடி கிராமத்திலிருந்தும் மக்கள் புலம்பெயர்ந்து சேர்ந்த ஒரு பெரும் கூட்டம்தான் நகரத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நகரம் என்பது ஒரு மிகப்பெரிய அடையாளம். எந்த அடையாளம் என்றால், எந்த அடையாளமும் இல்லை என்பதற்கான அடையாளம் தான் நகரம். இப்போ என்னுடைய அம்மா 10 வயதிலிருந்து இந்த நகரத்துல தான் இருக்காங்க. அவங்களும் கிராமத்துக்கு போனது கிடையாது. ஆனால் அவர்களுடைய சமையலில் நான் பல மருத்துவ குணங்களின் காண அந்த விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏதோ இவங்க பேசும்போது நகரத்துல இருக்கிறவங்களெல்லாம் ஏதோ நரகத்துல இருக்கிற மாதிரியும், நாங்கெல்லாம் எப்போவுமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பர்கரும் பீட்சாவும் சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியுமான ஒரு மாய உணர்வை அவர்கள் ஏற்படுத்தி போயிருக்கிறார்கள். உயிரோட இருக்க முடியாது, நிச்சயமா முடியாதுங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, சாந்தான்மணி அவர்கள் நல்ல திருநாளில் பேசுகின்ற பொழுது கூட 5 முறை சாவை பற்றி பேசியிருக்கிறார். என்னை கேட்டா, சென்னைக்கு வள்ளலார் வைத்த பெயர் என்ன தெரியுமா? தர்மமிகு சென்னை, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. சென்னையிலே இருக்கக்கூடிய யாரும் இரவில் பசியோடு தூங்கியதே கிடையாது என்பதுதான் சென்னை போன்ற மாநகரங்களின் மாபெரும் வெற்றி என்று வள்ளலார் சொல்லி இருக்கிறார். யோசித்து பார்த்தால் என்னுடைய தாயாருடைய மருத்துவ குணங்கள்ல ஒன்று சாலியா சதகுப்பா. இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ருது ஆனவுடன், பூ பெய்தியவுடன் 40 நாட்களுக்கு அந்த சாலியா சதகுப்பா என்கின்ற மருந்தை நாட்டு மருந்து கடையிலிருந்து வாங்கி அந்த ஒரு நெய்ச்சோறு பண்ணுவாங்க. அந்த தேங்காய் பால் சோறை எடுத்து அந்த குழி போட்டு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த சாலியா சதகுப்பாவை வேக வச்சிருப்பாங்க. அதை போட்டு உருண்டை பிடிச்சு கொடுப்பாங்க. அந்த சாலியா சதகுப்பா உணவை சாப்பிட்ட பெண்கள் 5 அல்ல 10 பிரசவத்திற்கும் இடுப்பு எலும்பை மிக சிறப்பாக வைத்திருப்பார்கள் என்பதற்கான ரகசியத்தை என்னுடைய தாயார் நகரத்தில் இருந்து தான் எனக்கு தந்தார். ஆம்பளைங்களுக்கு தான் அதை கொடுக்க கூடாதா? இல்லைங்க, போதும் உங்களுக்கு.
இன்னொரு விஷயம், நேத்து வச்ச மீன் குழம்பு ருசியா இருக்குமான்னு புனிதா கணேசன் கிட்ட கேட்டீங்களே, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இந்த ஜென்மத்துல இல்ல சாப்பிடுறது. இப்போ ஒருத்தங்க வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இப்போ நலபாகம் சோழ நாட்டை சேர்ந்தவர்கள், கோயம்புத்தூர் சேரநாடு கொங்கு நாடு, இப்போ நாலா சென்னை தொண்டை மண்டலம். நீங்க பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலத்துக்குன்னு ஒரு பிரியாணி கல்ச்சர் இருக்கு. நீங்க சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் அந்த பிரியாணி வந்து ரொம்ப ருசியா இருக்கும். ஆம்பூர், வேலூர், வாணியம்பாடி, ஆற்காடு இங்கெல்லாம் வந்து ரொம்ப ருசி, வித்தியாசமான ருசி. அதே மாதிரி நீங்க இங்க திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா அந்த ருசி வேற. இந்த மாதிரி ஐயா ஆச்சரியமா பார்க்குறாரு, இப்படி இல்லாமா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமா சேர்த்து நகரத்தில் கிடைக்கும். ஐயா ஆம்பூர் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி சாப்பிடலாம், திண்டுக்கல் பிரியாணினா திண்டுக்கல் பிரியாணியை சாப்பிடலாம், கொங்கு நாட்டு பிரியாணினா கொங்கு நாட்டு பிரியாணியை சாப்பிடலாம். எல்லாவற்றைக்கும் இடம் தருகின்ற ஒரு இடமாக நகரம் இருப்பதனால்தான் மகிழ்ச்சி கிராமங்களை விட நகரத்து உணவுகளுக்கு இருக்கிறது என்று நாங்கள் பேசி. அன்னைக்கு நான் ரொம்ப பசியா வீட்டுக்கு போனேன். ஐயா ரொம்ப பசி. எங்க அம்மா வந்து திருப்பார்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருந்தாங்க. நான் நேராக கிச்சனுக்கு போய் சமையலறைக்கு போயிட்டு ஒரு சுண்டு அரிசி எடுத்து குக்கரில் போட்டேன். போட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் காலிங் பெல் அடித்து திறந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதல் மாடியிலிருந்து பர்த்டே நீங்கள் வந்தீங்களே நாங்கள் பார்த்தோம், உங்கள் 2 வீலர் கீழே நிற்கிது, இந்தாங்கன்னு சொல்லிட்டு சூடு சூடாக மட்டன் பிரியாணி. அப்படியே வாங்கின பாருங்க. அப்படியே நின்ன நான் ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வச்சேன். குக்கர் வைக்கல, இன்னும் தண்ணியே ஊற்றலையே. அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சேன் பாருங்க. வாசனையில எங்க அம்மா கண் விழிச்சுது. அரிசியில தண்ணி ஊத்திட்டியா? இல்லம்மா. எழுந்து உக்காந்து ஒரு வசனம் சொன்னாங்க பாருங்க, அதான் சூப்பர். சுல்தானா, உன்னை இறைவன் நேசிக்கிறான் சொல்லிட்டு சொன்ன வார்த்தை தாங்க. நான் என்னுடைய அம்மம்மா எனக்கு சொல்லுவாள், இறைவன் நம்மை நேசித்தால் மரணம் போல் உணவு நம்மை தேடி வரும். நான் சொல்லட்டுமா, நகரத்துலங்க ராத்திரி எழுந்திருச்சு, நீங்க கிராமத்துலாம் போனீங்கன்னா 6 மணிக்கு தூங்கிடுவீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு. 12-1 மணிக்கு கூட சுட சுட இட்லியும் பரோட்டாவும் பிரியாணியும் கிடைக்கணும்னா நகரத்துல தான் கிடைக்கும். பசிக்கு சோறு போடுற இடம் நகரங்கிறேன். தண்ணி ஊற்றி வைப்பீங்களாம் கடைசி பஸ்ஸை பார்த்து. இன்னொரு ஒரு விஷயம், இந்த அக்கா, இந்த மலர்விழி அக்கா காதில் இருக்கிற தங்கட்டியை எடுத்து அப்படி கோழி எரிஞ்சா ஒரு பெண்ணுன்னு பேசினாங்கல்ல, அது எந்த இலக்கியத்தில் வருது தெரியுமாமா? பட்டினப்பாலை. பட்டினம்னா நகரம்னு அர்த்தம். எங்க தம்பி அருண் பேசினார் இல்லையா, ஷெஃப். அவர் பேச்சாளர் கிடையாதுங்க, தொழிலதிபர். 17 ரெசார்ட் வச்சு நடத்துற ஒரு தொழிலதிபர். அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் நாம. கிராமத்து உணவு ஏன் தெரியுமா எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரல? வெரி எக்ஸ்பென்சிவ். இங்க போய் கம்பங்கூழ் கொடுத்தாங்கங்க, 125 ரூபா ஒரு டம்ளர். நாங்க கிராமத்து உணவு சாப்பிட வேண்டும் என்றாலே நாங்கள் படாத பாடுபட வேண்டும். 40 ரூபாய் பிரியாணி உண்மையாவே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, உண்மையாவே மகிழ்ச்சி தருகிறது. புனிதா சொன்னாங்க, வாழைப்பழமும் தேங்காவும் கொண்டு போறோன்னு. வெளிநாட்டுல போய் பாருங்க, டிராகன் ஃப்ரூட் தான் கொண்டு போறாங்க, பாதாம் பருப்பு தான் கொடுக்குறாங்க, ஆப்பிள் தான் கொடுக்குறாங்க. எது வாய்க்கிறதோ அதை வைத்துக்கொண்டு வாழ்வது இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய விஷயம். காக்கைகளாக நீங்க வேணாலும் கிராமத்துல குயில்களாக, கிளிகளாக, புறாக்களாக இருக்கலாம். நகரத்து வாழ்க்கை காக்கை வாழ்க்கை தான். அந்த காகத்திற்கான வாழ்க்கை எப்படிப்பட்ட தெரியுமா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானேங்க. எங்க வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் உன்னதமானது தான். எங்களுடைய தாய் எப்படி வாழ்ந்தாலோ அந்த வாழ்க்கையை எனக்கு அவள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். நான் அப்படித்தான் வாழ்கிறேன். கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள், கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் மிகச் சிறப்பானவர்கள், அந்த சாப்பாடு தான் சூப்பரு, அந்த வாழ்க்கை தான். அப்ப ஏன் இங்க வரீங்க? புனிதாம்மா சொன்னாங்க, அது வந்து தண்ணி ருசியா. எங்க சென்னையில மொத்தம் 7 ஏரி, 11 ஆறு எல்லாம் போச்சு. எப்படி போச்சு? ஒழுங்கா கிராமத்திலே இருந்திருக்கலாம்ல. ஏன் வந்தீங்க? புறப்பட்டு வரீங்க,
வந்து வேற குறை சொல்றீங்க. உங்களை வாழ வைக்கிறோம் நாங்கள் போய்விடுவோம் என்கிறீர்கள். நீங்கள் யார் உயர்ந்தவர்கள், யார் மகிழ்ச்சியானவர்கள், எந்த சூழல் மகிழ்ச்சியை தருகிறது என்பதனை கேட்டுக்கொள்ளுங்கள். நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேகமான வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியில் தான் இருக்கிறது, மகிழ்ந்துதான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் கிராமத்திலிருந்து வரக்கூடியவர்கள் மறுபடியும் கிராமத்திற்கு போகாமல் இங்கேயே இருக்கின்ற காரணத்தினால் இந்த நகரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நிரம்பி வழியக்கூடிய இந்த நகரம் இன்னும் 100 ஆண்டு, இன்னும் 1000 ஆண்டு, இன்னுமாய் வாழ்க 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 என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உனக்கு என்னம்மா, நீ பசியாக இருந்தால் மாடியிலேருந்து பிரியாணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க கரெக்டாக, நீ ஆண்டவனுடைய ஆசீர் பெற்றவ, அதனால தான் கரெக்டாக நீ குக்கரில் அரிசி வைக்கிறதுக்கு முன்னாடி பிரியாணி வந்து வைக்கிறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் நாம் நம்ப மாட்டேங்கிறோம். நல்ல நிலைக்கு நாம் மேலே போக போக நமக்கு வேண்டியதை பிரபஞ்சம் கை நீட்டி வீட்டு வாசலில் கொண்டாந்து வைக்கும். யாரும் நம்புறதே இல்லை. இன்னொன்று ரொம்ப சயின்டிஃபிக்காக ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க. நீங்கள் வந்து கிராமத்து உணவு, ஆர்கானிக் அந்த மாதிரிலாம் போகும்போது இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், வி ஆர் நாட் ஏபிள் டு அஃபோர்ட். நம்ம அதுக்கு வந்து பணம் கொடுத்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ட்ரூ. நீங்கள் எல்லாரும் பணம் வெல்லம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? பணம் வெல்லம் அந்த விலைக்கு கொடுக்கவே முடியாது. ஒரு உண்மையான பனை வெல்லம் நீங்கள் பனையில் அந்த இறக்கி காய்ச்சினா கிலோ கிட்டத்தட்ட 900லேருந்து 1000 ரூபாய்க்கு மேலே வரும். அதே மாதிரி கிராமத்து உணவுலேன்னு சொன்னால் பாருங்க, ஒரு வீட்டுக்கு நான் போனேன். அந்த வீட்டில் அந்த அம்மா சாப்பிட்டுட்டு போகலாங்கய்யா அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் இடுக்கிடுன்னு போய் என்னமோ தோட்டத்தில் போய் என்னமோ பறிச்சுட்டு வந்தாங்க. ஒரு சட்னி அரைச்சாங்க, ஒரு இட்லியை ஊற்றி கையில் கொடுத்தா சாப்பிட சொன்னாங்க. நான் அந்த மாதிரி சட்னியை வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. பச்சை கலராக இருக்குது, அப்படி ருசியாக இருந்தது. என்னென்ன கோவை இலைன்னாங்க. கோவை இலை இருக்குல்ல, அந்த இலையை கிள்ளி அதில் ஒரு சட்னி அரைக்கிறாங்க. நான் இன்றைக்கும் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. கோவை இலையில எப்படி அந்த சட்னி அரைக்கலாம் அப்படிங்கிறது ஒருவேளை கோவை மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலாவது சொல்லுங்க. கோவை முக்கியமா அம்மா புனிதா கணேசன் அவர்கள் ஒன்று சொன்னாங்க. நீர் வந்து, நான் ஆரம்பிச்ச செய்தி, சமையல்ல வந்து தண்ணீர் ரொம்ப முக்கியம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு டெல்லியில் ஒரு தமிழ் அமைச்சர் வந்து உணவு விருந்து கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது நம்ம ஊருக்காரர் தான் இங்கேருந்து மாதம்பட்டியிலேருந்து அந்த சமையல் உலகத்தில் பெரிய நம்பர் 1 இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் தம்பி அவர் தான் போயிருக்கிறார். அவர் போன போது கோயம்புத்தூர்லேருந்து 2 லாரி சிறுவாணி தண்ணி போச்சு. ஏன்னா சுவை என்பது டெல்லி தண்ணீரில் வராது, கோவையின் சிறுவாணியில் தான் அந்த சுவை என்பது வர முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு நல்ல தண்ணீர் கிடைச்சாதானே ஆரோக்கியமான சுவையான ஒரு சமையலையும் நம்ம கொடுக்க முடியும். இப்படி 2 தரப்பையும் பற்றி நிறைய சொல்லலாம். இப்போ அதுக்கும் மேலே நாம வேறு ஒரு கோணத்துல யோசிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஒரு ஆர்டிக்கிள் நான் ஒன்று படித்தேன் பாருங்க. நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த ஒரு நொடியில் 2 பிரியாணிகள் ஒரு கம்பெனியில் ஆர்டர் செய்யப்பட்டிருக்கும். இந்த கொண்டு வந்து சர்வீஸ் பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரியான கம்பெனிகள்ல ஒரு நொடியில் 2 பிரியாணிகளாவது ஆர்டர் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஆண்டு நாடு முழுவதும் ஒரே ஒரு டெலிவரி கம்பெனி நாடு முழுவதும் 83 மில்லியன், அதாவது 8.3 கோடி ஆர்டர்களை பெற்று அதிக ஆர்டர் பெற்ற உணவாக திகழ்வது பிரியாணி. 8.3 கோடி ஆர்டர்களை பெற்றது. 2வது இடத்தை பிடித்திருப்பது நம் நாட்டின் தேசிய உணவான தோசை, இட்லி இல்லை. இது ஒரே கம்பெனி நம்ம சர்வே பண்றான். இப்போ நான் நகரத்தினுடைய சிறப்பு உணவுல சொன்னேன், கிராமத்தினுடைய சிறப்புல இருக்கிற தூய்மை, ஆரோக்கியம், உடல் நலம், இதெல்லாம் ஒரு பக்கத்துல நாம புரிந்து கொள்ள வேணும்னு சொன்னேன். இப்போ நான் தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும். அதிக மகிழ்ச்சி தருவது எந்த உணவு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் கொஞ்சம் சாப்பாட்டில் நோனாயம் பிடிச்சாலும் என் தட்டை ஒரு 15 தடவை கழுவுவேன். இப்போ யாராவது தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அந்த தண்ணி எடுத்து நான் குடிக்க மாட்டேன். தொண்டை கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக எச்சில் அவங்க குடித்த தண்ணியை கூட நான் குடிக்க மாட்டேன். குடித்தா தொண்டை கெட்டு போயிடும், பேச்சு போயிடும், அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய நஷ்டமாயிடும் அப்படி நான் உட்காந்துருக்கேன் வீட்டில். என் பேத்தி என் பேரன் 2 வந்ததுங்க.
ஒரு 3 வயசு 2 வயசு இருக்கிற காலம், அதுக்கு 3 வயசு 3.5 வயசு அந்த மாதிரி இருக்கிற காலம். 2 ஏறி தாத்தா என்ன பண்ணுறா அப்படின்னு, தாத்தா சாப்பிட்றா அப்படின்னு. 2 ஏற்றி விடுன்னு சேரில் ஏறி அந்த இதில் வந்து உட்காந்துக்குச்சுங்க. இது டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துச்சு. தாத்தா என்ன சாப்பிட்ற நீ அப்படின்னு, இதக்கா நான் இதண்டா சாப்பிட்றேன் அப்படின்னு. அந்த பிஞ்சு அந்த அவங்க சொன்னீங்களே வாழைப்பு மாதிரி, அது என்ன பண்ணுது, அதுக்கு எடுத்து சாப்பிட தெரியாது, அயன் பண்ணுறான். துணி அயன் பண்ணுற மாதிரி, சூடு சூடாக இருக்கலாம் சூடு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அயன் பண்ணுறான். ஏண்டா அங்கே போய் சாப்பிடக்கூடாதாடா, உங்கள் அம்மா பாரு அந்த கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க, அங்கே போய் வேணாம் தாத்தா இதான் வேணும். நான் ஒன்றும் பேசலை. சரி நீ பேசுகிற வரைக்கும் பேச. என் பேத்தி சொன்னா அவன் பேசுகிறானேங்கிற போட்டிக்கு அவன் இடது கையை வச்சா அப்படின்னு. நானா ரொம்ப நோனாயம் பார்க்குற ஆள். அந்த இடது கையை இப்படிலாம் நல்லா தேய்ச்சி, தாத்தா இந்தா தாத்தா இந்தா அப்படின்னா, நான் சாப்பிடணுமா வேண்டாமா, சாப்பிட்றதா சாப்பிடாம இருக்கிறதா? நான் சொன்னேன் ஆகுடு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டதுலேயே மிகச்சிறந்த உணவு அதுதான். அது கொடுத்த மகிழ்ச்சியை எனக்கு இது வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலும் கொடுத்ததில்லை, அம்மி ஆட்டுக்கல்லும் கொடுத்ததில்லை. இந்த இடது கையால் இந்த விரல்ல இப்படி எடுத்து அவ என்ன தத்தா வாங்கிக்கோ அப்படின்னு இப்படி வாயை தூக்கி இப்படி வச்சா பாருங்க. இதை நான் சொல்லலை, திருவள்ளுவரே சொல்றாரு, தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அப்படின்னார், அமிழ்தினும் ஆற்ற இனிதேன்னார். அமிழ்தத்தை விட ரொம்ப பிரமாண எது தம் மக்கள்னார். இப்போ அது மாறி போச்சு. நம்ம பிள்ளைங்க இல்லை, நாமெல்லாம் நம்ம பேர பிள்ளைங்கள்ட்ட அப்படி இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்கள்ட்ட அன்பு செலுத்துறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பேர பிள்ளைங்க வந்தால் எந்த ரூலும் செல்லுபடி ஆகாது. அது ஒன்று என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்ட உணவு. அப்போ அதுதானா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு சின்ன மருத்துவ சிகிச்சை, அறுவை சிகிச்சை நடந்தது. அப்போ நானா சாப்பிட முடியாது, பெட்டில் அப்படி சாஞ்சு உட்காந்துருக்குறேன். எவ்வளவோ எனக்கும் என் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஸ்பூனில் அதை எடுத்து சாப்பிடுங்களேன், நீங்கள் நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லைன்னு அந்த கண்ணை தொடச்சிக்கிட்டே அப்படி கொடுத்தா. எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டதில் அது ஒரு சந்தோஷமான சாப்பாடு. 3வது, எங்கள் அம்மா தட்டில் எல்லாத்தையும் போட்டு பருப்பு தொகையல், வத்த குழம்பும்பாங்க, இல்லை புளி குழம்பும்பாங்க, இல்லை காரக்குழம்பும்பாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த குழம்பு புளிக்குழம்பு, அதை அந்த பருப்பு துண்டை உருண்டையில் அப்படி உருட்டி அப்படி தொட்டு அப்படி முக்கி அதை அப்படி சாப்பிட போகும்போது, அம்மா குடுமா அப்படி நாங்கள் போய் கை நீட்டுவோம், அம்மா குடுமா அப்படி ஒரு கை நீட்டுவோம். நானும் அதே பருப்பு துவையல் போட்டுக்கிறேன், அதே நெய் போட்டுக்கிறேன், அதே மாதிரி பிசைகிறேன், அந்த டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குது. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க, மிக்க மகிழ்ச்சியான உணவு நகரத்து உணவா கிராமத்து உணவா? இல்லை, நம்மீது அன்புள்ளவர்கள் கொடுக்கிற ஒரு சின்ன பாசமான உணவு தான் உலகத்திலேயே அதிக மகிழ்ச்சியான உணவு. நன்றி, வணக்கம்.